அவரக்காய் முட்டை பொரியல் செய்ய போகிறோம். இதுமாதிரி அவரக்காய் முட்டை பொரியல் வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து காயாக சாப்பிட மாட்டாங்க. முட்டை கலந்து அவரைக்காவில் இதுமாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ காய் சாப்பிடாத குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவரக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இங்கே பார்த்துட்டு வந்து அவரைக்கொடி இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே வந்து வச்சுருக்கோம். கீழே இருந்தால் பார்த்திங்கன்னா மெத்தையில் வந்து நாங்கள் வந்து அவரைக்கொடியை வந்து ஏற்றிருக்கோம். இங்கே வந்து பந்தை போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் மெத்தையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அவரைக்கொடி வந்து கீழே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ மேலே பார்த்தீங்களா மெத்தைக்கு போயிருக்கு எல்லா கொடியுமே. இப்போ வந்து மேலே போயிட்டு நம்ம அவரைக்காய் பிக்க போகிறோம். இந்த மெத்தையில் செஞ்சிங்க, உங்களுக்கு இடமும் மிச்சமாகும். இடம் இல்லைன்னு நமக்கு கவலை இல்லை. இருக்கிற இடத்த நம்ம தான் பயன்படுத்திக்கணும். பாருங்கள், நம்ம அப்படியே மெத்தைக்கு போவோம். தெரியுதா பாருங்கள். இப்போ கீழே வந்து அவரை செடி வச்சுருந்தோம். மேலே பாருங்கள், கொடியெலாம் வந்து மெத்தை மேலே இருக்குது. அவரை செடி உள்ளே போயிட்டு நம்ம வந்து காய் பிடிச்சி நம்ம வந்து முட்டை போட்டு அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். வாங்க, காய் எப்படி பிக்கிற பார்த்துட்டு நம்ம அடுத்து முட்டை பொரியல் செய்து பார்க்கலாம். எங்களுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நாங்கள் போகிற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இதே இப்போ எங்கள் தோட்டத்தில் நீங்கள் மெத்தையில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மெத்தையிலே வந்து அவரைக்காயை போட்டிருக்கோம். இப்போ இந்த அவரைக்காயை பிக்க போகிறோம். பிச்சுட்டு நம்ம வந்து பொரியல் எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. இப்போ இது மழை சீசன். இது பாருங்கள், மழை பெஞ்சிட்டே இருக்குது. இருந்தாலும் நம்ம அவரைக்காய் செய்கிறோம். இந்த அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா இந்த அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ மாமிசம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார் சத்து அதிகம் இல்லாதனால உங்களுக்கு வந்து செரிப்பதற்கு ரொம்ப வந்து கடினமாக இருக்கும். இந்த அவரைக்காய் சாப்பிட்றதுனால உடல் செரிமானத்துக்கு மிகவும் பெரிதாக பயன்படுகிறது. இத்தகைய அவரைக்காயை பயன்படுத்தி நம்ம வந்து பொரியல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அவரைக்காயை பிச்சுட்டு நம்ம அடுத்து எப்படி பொரியல் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம அவரைக்காயை போட்டுக்கோங்க. இதில் வந்து விதை போட்டு மேலே மெத்தையில் வந்து அவரை பந்தல் போட்டு பிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இடம் நம்ம பக்கத்துலேயே எல்லாமே இருக்குது. நம்ம இருக்கிற இடத்தை பயன்படுத்தி தான் ரொம்ப நல்லது. அவரைக்காய் பிச்சாச்சு பாருங்கள். இந்த அவரைக்காய் பயன்படுத்தி நம்ம வந்து அவரைக்காய் பொரியல் முட்டையும் அவரைக்காயும் போட்டு பொரியல் செய்யலாம் வாங்க. அவரைக்காவை நம்ம சின்ன சின்னதாக வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறோம்.
அவரைக்காய் அரியும் போது இந்த மாதிரி சைடில் உள்ள நாரெல்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி அரியும் போது சென்டரில் ஏதாவது புழு இருக்கும், சில அவரைக்காயில் புழு இருக்கும். அதனால் இப்படி பார்த்துட்டு அப்புறமா ஃபுல் காயை அரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி முதல்ல அரியும் போது பார்த்துட்டாவே எல்லாமே நல்ல காயா புழு உள்ள காயா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையானதை எடுத்துகிட்டு மீதி கீழே போட்டுடலாம். இந்த மாதிரி அரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த காயில் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக கருப்பு கருப்பாக உள்ள இருக்குது. அப்போ இது ஒரு பக்கம் இருந்தது பாருங்கள், புழு இருக்குது. இப்போ இந்த காய் தேவையில்லை, கீழே போட்டுடலாம். அவரைக்காய் முட்டை பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்த்துடுறோம். அவரைக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, எண்ணெய், மிளகாய்த்தூள், உப்பு, கடுகு தாளிக்கிறதுக்காக, வெங்காயம் 4 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், கருவேப்பிலை. இந்த பொருட்கள் இருந்தால் மட்டும் போதும், அவரைக்காய் முட்டை பொரியல் செஞ்சிடலாம். வாங்க முட்டை பொரியல் செய்வது எப்படின்னு பார்க்க. அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். வானல் வச்சிடலாம். வானல் சூடாகிடுச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள். இந்த கடுகுலே உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் எல்லாத்தையுமே கலந்து தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அப்படியே இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கணும். இப்போ உப்பு சேர்த்துட்டு போகிறோம். அடுத்தது காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள், அடுத்தது மிளகாத்தூள். காரத்துக்கு ஏற்ற நாங்கள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெயிலேயே காய் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். காய் ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது, கொஞ்சம் பொலபொலப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு காயை இப்போ கிண்டிட்டு லைட்டாக இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதிகமாக அனல் விடக்கூடாது, மிதமான தீயிலே கொஞ்சம் வேகணும்.
தண்ணி ஊற்றின பிறகு மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சரி 4 முட்டை இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணியில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ கலக்கிக்கலாம். முட்டை இந்த அளவுக்கு கலக்கி வச்சாச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா பொல பொலன்னு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டையை கலக்கி வச்சுருக்க முட்டையை அதில் ஊற்றணும். இப்போ கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டுனதும் எப்படி இருக்குது பாருங்கள். பொல பொலன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் குழ குழன்னு ஆகிடும். அருமையாக வந்துருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம வெளியே வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். அவரக்காய் முட்டை பொரியல் செஞ்சாச்சு. நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த அவரக்காய் கூட முட்டை போட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குது. அவரக்காய் நல்லா வெந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் காய் மட்டும் கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த முட்டை கூட கலந்து கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அவரக்காய் முட்டை பொரியல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தினா ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. மேலும் இதே போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க எங்களுடைய தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே போல் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம்.